என்னதான் இந்த அஞ்சலி நம்ம இலக்கியாவையும், கௌதமியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் முன்னேற விடாம தடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாலும், கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும், கௌதமும் முன்னேறத யாராலயுமே தடுக்க முடியாது. அப்படின்ற மாரி ஒரு விஷயம் நடக்குது. அதாவது கௌதம் வந்துட்டு இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி, ஒரு நல்ல விஷயத்த குட் நியூஸ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்கும்போது இலக்கியாவுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சுருது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு எப்படியாச்சும் சீக்கிரமா முன்னேறி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வாய்ப்பு. யாராச்சும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம கௌதமும் வந்துட்டு இப்போ நியூஸ் பேப்பரை வச்சு அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் நம்ம இலக்கியா இருந்துட்டு லேப்டாப்பை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. புது லேப்டாப்பை வாங்கிட்டு வந்து, இந்தாங்க இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்ததாக உங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பற்றி க்ரோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இதை பார்த்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியா கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக இலக்கியா இதெல்லாம், நம்ம இருக்கிற கஷ்டத்தில் நீ ஏன் இப்படி வந்து பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆனால் கடைசியில் இலக்கியா இருந்துட்டு, கௌதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மேலே வரணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போது அடுத்ததாக இலக்கியா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு டீச்சராக போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்க தன்னோட வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனு, அதாவது மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்றத விட நம்ம கௌதமோட உண்மையான ஒரு ஃபேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நேராக போயிட்டு அவங்கள தான் மீட் பண்ணி பேசுகிறாங்க, எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. கடைசியில் அவரும் வந்துட்டு உங்கள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் சரியாக பயன்படுத்திட்டாருன்னா போதும், அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. ஒரு பக்கம் நம்ம இலக்கிய கிட்ட இங்கேருந்து வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும்போதே விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போயிட்டு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சரி பண்ணிடுங்க. அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, இந்த ஒரு பிஸ்னஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம், யாரோட உதவியும் இனிமேல் தேவையே படாது. நான் இப்போ போயிட்டு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இலக்கியாவும் ஸ்கூலுக்கு போனவங்க, கௌதம் போன காரியம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே, என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே, அது மட்டும் இல்லாமல் கௌதம் ஃபோன் பண்ண ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசியில் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபோன் பண்ணும்போது தான் கடைசியாக நம்ம இலக்கியா இருந்துட்டு நீங்கள் எப்போ தான் ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டார்ட் ஆக போகுது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியாவுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இலக்கியா, நான் வீட்டுக்கு வரேங்க, உங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்தி சொன்னதுக்கு உங்கள் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை இல்லை, இன்னும் ஸ்வீட் தான் செஞ்சு போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.